ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகர் கோவில் தரிசனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழில் 10 மலை அப்படின்னும் ஆங்கிலத்தில் பட்டு கேவ்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த முருகர் கோவில் 1891 கட்டப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் முருகனை தரிசிக்க ரொம்ப கரடு முரடான பாதையில் தான் போக வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மலை கோயிலுக்கு செல்ல 272 படிக்கட்டுகள் கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டுச்சு. இங்கே இருக்கிற முருகப்பெருமான சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவில் 400 அடி உயரம் உடையது. மலேசியாவில் இருக்கிற இந்த 10 மலையில் ஒரு குகையில் வேல் மாதிரி ஒரு உருவம் கற்பாறையில் தெரியறதை கண்ட ஒரு தமிழ் பக்தர் ஒரு மூங்கில நிறுவி அதை வேலாக கருதி வழிபட்டு வந்தார். அதுக்கப்புறம் உலோகத்தால் வேல் நிறுவி பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுச்சு. தமிழகத்தில் நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள திருமலை ராயன் பட்டினத்தை சேர்ந்த காயோராகனம் பிள்ளை அப்படின்றவர் மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதிக்கிறார். அவர் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிகளுக்காகவும் செலவு செய்கிறார். கோலாலம்பூரில் மாரியம்மன் கோவில், கோட்டுமலை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயம் அதெல்லாம் கட்டு வச்சதும் அவர் தான். இதெல்லாம் கட்டின பிறகு 1890 91 ஆண்டில் 10 மலை முருகர் கோயிலையும் அவர் தான் கட்டுறாரு. இந்த 3 ஆலயங்களில் நடைபெற அனைத்து விழாக்களிலும் காயோராகனம் பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்படுது. மலேசியாவில் அதிக எண்ணிக்கையினால் தமிழர்கள் இருந்தாலும் சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோயில்களில் இந்த 10 மலை முருகர் கோவிலும் ஒன்று. மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்கிட்ட இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த 10 மலை முருகர் கோவில் இருக்குது. இங்குள்ள முருகப்பெருமான சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகர்கிட்ட இந்துக்கள் மட்டும் இல்லாமல் சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக்கிறாங்க. இந்துக்களை போல் அலகு குத்துறது, காவடி எடுக்கிறது அப்படின்ற வேண்டுதல் கூட அவங்க செய்கிறாங்க. அதையும் ஒரு நேர்த்தி கடனாக செய்கிறாங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. இந்து மதத்துக்குரிய கோவிலாக இருந்தாலும் மத பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுவாகி போய்விட்டதுனால இந்த 10 மலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வருடந்தோறும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படுது. இங்கே அபிஷேகத்துக்காக கொண்டு வர பால் அனைத்தும் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது. தமிழகத்தில் உள்ள எந்த கோயில்லையும் இந்த மாதிரி செய்யறதில்லை. இது ஒரு தனி சிறப்பு, இந்த கோயிலோட தனி சிறப்பு. அதை விட எந்த டைமுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அது அபிஷேகம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. தற்சமயம் அந்த கோயிலுக்கு போகிற பாதைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய முருகரை அமைச்சிருக்காங்க. தங்க வண்ணம் பூசி தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி தகன்னு மின்ற மாதிரி மிகப்பெரிய முருகர் கையில் வேலை தாங்கி உயரமாக நிற்கிறாரு. அந்த சிலையுடைய உயரம் 42 மீட்டர், அதாவது 140 அடி. இந்த சிலையை அமைக்கிறதுக்கு 2003 வருஷம் பணி துவங்கி 2006 வருஷம் தான் நிறைவு பெற்றது. இந்த சிலையை அமைக்க அன்னைக்கு மதிப்பில் 2006 வருஷம் மதிப்பில் 2,40,00,000 ரூபாய் செலவாயிருக்கு. இந்த சிலை அமைக்கிறதுக்கான கட்டுமான பொருள்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய உயரமான முருகர் சிலை அமைக்கப்பட்ட பிறகு இந்த 10 மலை முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. மலாய்க்காரர்கள், சைனர்கள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சாமி கும்பிட வரல அப்படின்னா கூட ஒரு சுற்றுலாத்தலமாக அங்கே இருக்கிற அந்த குகைகளையும் அந்த உயரமான முருகரையும் பார்த்து ரசிக்கிறதுக்காக அங்கே வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப வியந்துட்டும் போகிறாங்க. 1891 இந்த 10 மலை முருகன் கோயில் அமைக்கப்பட்ட போது முருகனை தரிசிக்க ரொம்ப கரடுமுரடான பாதையில் தான் போக வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் 1938 வருஷத்தில் தான் மலை கோயிலுக்கு 272 படிக்கட்டு 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டுச்சு. இது தவிர தனியாக ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுச்சு. இந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தி 400 அடி உயரத்தில் இருக்கிற முருகரை சுப்பிரமணியரை தரிசிக்க பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. இந்த 10 மலையில் 2 குகை இருக்குது. ஒரு குகை ரொம்ப ஆழமாக செல்றது, ரொம்ப இருட்டானது. அந்த குகையில் தான் முருகர் கோவில் கொண்டிருக்கிறார். சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளில் தான் இந்த 10 மலை முருகர் கோவிலை அமைச்சிருக்காங்க. இந்த குகை மொத்தமே சுண்ணாம்பு குன்றுகள் தான். அப்படியே பாறையாக அப்படியே தொங்கி மேலேருந்து கீழே சுண்ணாம்பு பாறைகளாக தொங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வித்தியாசமான பாறை அமைப்புகளாக இருக்குது. இந்த சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடுது. அது ஆங்கிலத்தில் பட்டு ரிவர் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த முருகருக்கு 10 மலை முருகர் அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த 10 மலை முருகனோட ஆலய நிர்வாகத்தை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தானம் கவனிச்சுக்குது. இந்த தேவஸ்தானம் மலேசியாவில் ஒரு பதிவு செய்யப்பட்ட
ஒரு சமய அற நிறுவனம். மலேசியாவில் உள்ள தமிழர் அமைப்புகளில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தானம் தான் மிக மிக பழமையானது, ரொம்ப வசதி படைத்ததும் கூட. இதனுடைய தலைவர் டத்தோ ஆர் நடராஜா அப்படின்றவர். அந்த அமைப்பு தான் இந்த கோவில் நிர்வாகத்தை சிறப்பாக கவனிச்சுக்கிட்டு வராங்க. இந்த பத்துமலை முருகர் கோயிலில் விரைவில் கேபிள் கார் அமைக்கிற திட்டம் கூட இருக்கு. மலேசியாவுக்கே ஒரு அடையாளமாக நம்ம பத்துமலை முருகர் இருக்கார். முடிஞ்சால் நம்மளும் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமே.